வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நாம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் எண்ணிக்கை நூலில் 32வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 12.45% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நாம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். யோர்தானுக்கு கிழக்கிலிருந்த குலங்கள். ரூபன் புதல்வருக்கும் காத்து புதல்வருக்கும் ஆடு மாடுகள் பெருந்திரளாயிருந்தன. அவர்கள் யாசேர் நாட்டையும் கிளையாது நாட்டையும் கண்டனர். அந்த இடம் ஆடு மாடுகளுக்கேற்றதாக இருந்தது. எனவே அவர்கள் மோசே எலெயாசர் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் ஆகியோரிடம் வந்து, அற்றரோத்து, தீபோன், யாசேர், நிம்ரா, எஸ்போன், எலையாலே, செபாம், நெபோ, பெயோன் ஆகிய பகுதிகள் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் பார்வையில் ஆண்டவர் அடக்கிய நிலப்பகுதிகள் ஆடு மாடுகளுக்கு ஏற்றவை. அடியார்களுக்கு ஆடு மாடுகள் உண்டு என்றனர். மேலும் அவர்கள், உங்கள் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைத்தால் இந்த நாடு அடியார்களுக்கு உடமையாக தரப்படட்டும், எங்களை யோர்தானுக்கு அப்பால் கொண்டு செல்ல வேண்டாம் என்றனர். ஆனால் மோசே காத்து புதல்வரிடமும் ரூபன் புதல்வரிடமும் கூறியது, நீங்கள் இங்கு உட்கார்ந்திருக்க உங்கள் சகோதரன் மட்டும் போருக்கு போக வேண்டுமா? ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி ஏன் இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிளக்க செய்கிறீர்கள்? அவர்கள் நாட்டை பார்ப்பதற்கு காதேச பர்னேயாவிலிருந்து நான் உங்கள் மூதாதையரை அனுப்பிய போது அவர்களும் இவ்வாறே செய்தனர். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கினுள் சென்று நாட்டை கண்டபோது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த நாட்டுக்குள் செல்லாதபடி இஸ்ரேல் மக்களின் நெஞ்சம் துணிவிழக்க செய்தனர். அந்நாளில் ஆண்டவருக்கு சினம் உண்டது. அவர் தம்மேல் ஆணையிட்டு கூறியது, எகிப்திலிருந்து வெளிவந்தவர்களில் 20 அதற்கு மேலோ வயதுடைய ஒருவரும் நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டினை காணமாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் என்னை முழுமையாக பின்பற்றவில்லை. எபுன்னேயின் புதல்வன் காலேபும் நூனின் புதல்வன் யோசுவாவும் இதற்கு விதிவிலக்கு. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியுள்ளனர். அத்துடன் ஆண்டவரின் சினம் இஸ்ரேலுக்கு எதிராக மூண்டது. அவர் இப்பாலை நிலத்தில் 40 ஆண்டுகள் அவர்களை அலைய செய்தார். ஆண்டவர் பார்வையில் தீயனை செய்த தலைமுறை அனைத்தும் அழியும் மட்டும் இது நடந்தது. இப்போது நீங்கள் உங்கள் மூதாதையருக்கு பதிலாக பாவ மனிதராக எழும்பிவிட்டீர்கள். இஸ்ரேலுக்கு எதிராக உள்ள ஆண்டவரின் கோபக்கனலை இன்னும் கடுமையாக்கி விடுகிறீர்களே. அவரை பின்பற்றுவதை விட்டு நீங்கள் விலகினால் அவரும் அவர்களை பாலை நிலத்தில் விட்டு விடுவார். இம்மக்கள் அனைவரையும் நீங்கள் அழிய பண்ணுவீர்கள். பின்னும் அவர்கள் அவரிடம் நெருங்கி வந்து, எங்கள் மந்தைகளுக்கு இங்கே பட்டிகளையும் தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் கட்டுவோம். ஆயினும் நாங்கள் இஸ்ரேல் மக்களை அவர்கள் இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் அளவும் அவர்கள் முன்பாக போர்க்களம் தாங்கிச் செல்ல ஆயத்தமாயிருப்போம். எங்கள் பிள்ளைகள் இந்நாட்டுக்குடிகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அரண்சூழ் நகர்களில் வாழ்வார்கள். இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தம் உரிமை சொத்தை உடமையாக்கிக் கொள்ளும் வரை நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்ப மாட்டோம். நாங்கள் யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்பாலும் அவர்களுடன் எதையும் உடமையாக்கிக் கொள்வோம். ஏனெனில் எங்கள் உரிமை சொத்து கிழக்கு யோர்தானுக்கு இக்கரையில் கிடைத்துள்ளது என்றார்கள். மோசே அவர்களிடம் கூறியது, நீங்கள் இதை செய்தால் ஆண்டவர் முன் போர்க்களம் தாங்கி சென்றால், உங்களில் போர்க்களம் தாங்கியோர் ஒவ்வொருவரும் ஆண்டவர் முன் அவர் தமக்கு முன் எதிரிகளை விரட்டி அடிக்கும் மட்டும் யோர்தானை கடந்தால் நாடு ஆண்டவர் முன்னிலையில் பணிந்தடங்கும். அதன் பின்பு நீங்கள் திரும்பி வருவீர்கள். ஆண்டவருக்கும் இஸ்ரேலுக்கும் உரிய கடமையை நிறைவேற்றியவராவீர்கள். இந்த நாடும் ஆண்டவர் முன்னிலையில் உங்கள் உடமையாகிவிடும். ஆனால் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம். உங்கள் பிள்ளைகளுக்கு நகர்களையும் உங்கள் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டுங்கள். நீங்கள் வாக்களித்ததை இப்பொழுது செய்யுங்கள். காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மோசேயிடம், எம் தலைவர் கட்டளைப்படியே அடியர்கள் செய்வோம். எங்கள் பிள்ளைகளும் மனைவியரும் எங்கள் மந்தைகள் கால்நடைகள் அனைத்தோடும் கிழையாதின் நகர்களில் தங்கியிருப்பர். எம் தலைவர் ஆணைப்படியே எம் அடியார் ஒவ்வொருவரும் போர்க்களம் தாங்கியவராய் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்காக தொடர்ந்து செல்வோம். இது பற்றி மோசே எலெயாசர், நூனின் மகன் யோசுவா, இஸ்ரேல் மக்களின் குலங்களில் மூதாதையர் வீட்டு தலைவர்கள் ஆகியோருக்கு கட்டளை கொடுத்தார். மோசே அவர்களிடம், காத்து புதல்வரிலும் ரூபன் புதல்வரிலும் ஆண்டவர் முன்னிலையில் போரிடுவதற்கு போர்க்களம் தாங்கியவர் ஒவ்வொருவரும் உங்களுடன் யோர்தானை கடந்து செல்வர். நாடு உங்கள் முன் பணிந்தடங்கும். பின் நீங்கள் கிளையாத நாட்டை அவர்களுக்கு உடமையாக கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் போர்க்களம் தாங்கி உங்களுடன் கடந்து செல்லாவிட்டால் கானான் நாட்டில் உங்களுக்கிடையே அவர்களும் உடைமைகள் பெறுவார்கள் என்றார். காத்து புதல்வரும் ரூபன் புதல்வரும் மறுமொழியாக, ஆண்டவர் அடியார்களுக்கு சொன்னபடியே நாங்கள் செய்வோம். நாங்கள் ஆண்டவர் முன்னிலையில் போர்க்களம் தாங்கி கானான் நாட்டுக்குள் தொடர்ந்து செல்வோம். எங்கள் உரிமை சொத்தான உடைமை யோர்தானுக்கு அப்பால் எங்களுடனே இருக்கும் என்றார்கள். மோசே காத்து புதல்வர் ரூபன் புதல்வர் யோசேப்பு மகன் மனாசேவின் பாதி குலத்தை அவருக்கும், எமோரியன் மன்னன் சீகோனின் அரசையும் பாசான் மன்னன் ஓகின் அரசையும் நிலப்பகுதி நாடு முழுவதையும் அதன் நகர்களையும் அதை சுற்றியுள்ள எல்லைப்புற நகர்களையும் கொடுத்தார். காத்து புதல்வர் தீபோன், அற்றரோத்து, அரோயர், அற்றரோத்து, சோபன், யாசேர், யோக்பாகா, பெத் நிம்ரா, பெத்காரான் ஆகிய அரண்சூழ் நகர்களையும் ஆட்டு மந்தைகளுக்கு பட்டிகளையும் கட்டினர். ரூபன் புதல்வர் எஸ்போன், எலையாலே, கிரியத்தினாயும், நெபோ, பாகல், மெகோன் மற்றும் சிக்மா ஆகியவற்றை கட்டினர். அவர்கள் கட்டிய நகர்களுக்கு பெயர் சூட்டினர். மனாசே மகன் மாக்கீர் கிளையாதுக்கு சென்று அதை கைப்பற்றி அங்கிருந்த எமோரியரை துரத்திவிட்டார். மோசே கிளையாதை மனாசே மகன் மாக்கீருக்கு கொடுத்தார். அவர் அதில் வாழ்ந்தார். மனாசே மகன் யாயிர் புறப்பட்டு சென்று அவற்றின் சிற்றூர்களை கைப்பற்றிக் கொண்டார். அவர் அவற்றை அவோத்தியாயிர் என்று அழைத்தார். நோபாகு என்பவர் புறப்பட்டு சென்று கெனாத்தையும் அதன் சிற்றூர்களையும் கைப்பற்றிக் கொண்டார். அவர் அதை தம் பெயராலேயே நோபாகு என்று அழைத்தார்.
நாம் 1189 அதிகாரங்களில் 149 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் நம் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுவதுமாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்வதும் மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேர்க்கவும் மறக்காதீர்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.